அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். நிறைவுடைய வாழ்வழித்து நெடுநிலத்தை காப்பதற்கு மறையளித்த மன்னவனுக்கே மாபெரும் புகழ் அனைத்தும். அல்லாஹ்வின் பெரும் கிருபையால் நாம் பல பயான்களை பார்த்திருக்கின்றோம். தீனுடைய விஷயங்களை நிறைய கேட்டிருக்கின்றோம். இன்ஷா அல்லாஹ் அல்லாஹு தஆலா நம் அனைவருக்கும் அதன்படி வாழக்கூடிய பாக்கியத்தை தந்தல் புரிவானாக. ஆமீன். நாம் தீனுடைய விஷயங்களை சரியான முறையில் படித்து அதன்படி நடந்து நம்மை வழிகேட்டிலிருந்தும் ஷைத்தானின் பாதையிலிருந்தும் பாதுகாத்து நன்மையில் நிலைத்திருக்க செய்யக்கூடிய 2 விஷயங்கள் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கின்றார்கள். 2 விஷயங்களை நான் விட்டு செல்கின்றேன், அவற்றை நீங்கள் பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள், அப்பொழுது காலமெல்லாம் வழி தவற மாட்டீர்கள். 1 குர்ஆன், 2வது அல்லாஹுடைய தீர்த்தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்றி வாழக்கூடிய சுன்னத்தான வழிமுறை. உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு முஅத்தா இமாம் மாலிக் 1395வது ஹதீஸில் கூறப்பட்டுள்ளது. ஆகவே நாம் பயான்களின் மூலமும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சுன்னத்துக்களை தெரிந்து கொண்டு அதன்படி வாழ்க்கையை மாற்றி நடந்து நல்லபடியாக நடக்க எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவருக்கும் கிருபை செய்வானாக. ஆமீன். இன்ஷா அல்லாஹ் இன்றைய பயானில் நாம் தயம்மம் செய்து தொழுகுவதை பற்றி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய சஹீஹுல் புகாரியில் இருக்கக்கூடிய சில ஹதீஸ்களை பார்க்கலாம். குர்ஆனில் அல்லாஹு தஆலா தயம்மத்தை பற்றி கூறும் பொழுது 4வது சூரா 43வது வசனத்தில், நம்பிக்கையாளர்களே, நீங்கள் கூறுவது இன்னதென்று நீங்கள் அறிந்து கொள்ள முடியாதவாறு நீங்கள் போதையாக இருக்கும் சமயத்தில் தொழுகைக்கு செல்லாதீர்கள். அன்றி நீங்கள் முழுக்காய் இருந்தால் குளிக்கும் வரையிலும் தொழுகைக்கு செல்லாதீர்கள். ஆயினும் பிரயாணத்தில் இருந்தாலே அன்றி. ஆகவே நீங்கள் நோயாளியாகவோ பிரயாணத்திலோ மலஜல உபாதையை கழித்தோ பெண்ணை தேண்டி சேர்ந்து இருந்தோ அல்லது சுத்தம் செய்து கொள்ள நீங்கள் தண்ணீரையும் பெற்றுக்கொள்ளாத சமயத்தில் தொழுகையின் நேரம் வந்து விடுமானால் அதற்காக நீங்கள் தொழுகையை பிற்படுத்த வேண்டியதில்லை. சுத்தமான மண்ணை தொட்டு உங்களுடைய முகங்களையும் கைகளையும் துடைத்து தயமம் செய்து கொள்ளுங்கள். பிறகு தொழுது கொள்ளுங்கள். நிச்சயமாக அல்லாஹ் பிறை பொறுப்பாளனும் குற்றங்களை மன்னிப்பவனுமாக இருக்கின்றான். இவ்வாறாக அல்லாஹ் தஆலா குர்ஆனில் கூறியிருக்கின்றான். இன்னொரு இடத்தில் 5வது சூரா 6வது வசனத்தில், நம்பிக்கையாளர்களே, நீங்கள் தொழுகைக்கு சென்றால் அதற்கு முன்னர் உங்களுடைய கைகளையும் முகங்களையும் முழங்கைகள் வரையில் உங்கள் கைகளையும் கணுக்கால்கள் வரையில் உங்களுடைய 2 பாதங்களையும் கழுவிக்கொள்ளுங்கள். அன்றி உங்கள் கையில் நீரை தொட்டு உங்கள் தலையை தடவி மசக செய்து கொள்ளுங்கள். நீங்கள் முழுக்குடையவர்களாக இருந்தால் கை கால்களை மட்டும் கழுவினால் போதாது, உடல் முழுவதையும் தூய்மைப்படுத்திக் கொள்ளுங்கள். நீங்கள் நோயாளியாக இருந்தாலோ அல்லது பயணத்தில் இருந்தோ உங்களில் எவரும் மலஜல பாதைக்கு சென்று வந்திருந்தோ அல்லது நீங்கள் பெண்களை தீண்டி இருந்தோ தொழுகையின் நேரம் வந்து உங்களை சுத்தம் செய்து கொள்வதற்கு வேண்டிய தண்ணீரை நீங்கள் பெறவில்லை என்றால் தயம்மம் செய்து கொள்ளுங்கள். அதாவது சுத்தமான மண்ணை உங்கள் கைகளால் தொட்டு அதனை கொண்டு உங்களுடைய முகங்களையும் கைகளையும் துடைத்து கொள்ளுங்கள். உங்களுக்கு கஷ்டத்தை தர அல்லாஹ் விரும்பவில்லை. எனினும் அவன் உங்களை பரிசுத்தமாக்கி வைக்கவும் தன்னுடைய அருட்கொடையை உங்கள் மீது முழுமையாக்கி வைக்கவுமே விரும்புகின்றான். சுப்ஹானல்லாஹ். இதற்காக நீங்கள் அவனுக்கு நன்றி செலுத்துவீர்களாக. இவ்வாறாக அல்லாஹ் குர்ஆனில் கூறியிருக்கின்றான். ஆகவே தொழுகையை எந்த நிலையிலும் விடுவதற்கு அனுமதி இல்லை. இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் நம் அனைவரையும் தொழுகையாளிகளாக ஆக்கி அருள் புரிவானாக. ஆமீன். சஹீஹுல் புகாரி என்ற நூலில் தயம்மம் பற்றி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சில ஹதீஸ்களை கூறியிருக்கின்றார்கள். அதை பார்க்கலாம். நாங்கள் ஒரு பயணத்தில் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு சென்றோம். பைதாவ் அல்லது தாதுல் ஜைஸ் என்ற இடத்தை வந்தடைந்ததும் எங்களுடைய கழுத்தணி அருந்து தொலைந்து விட்டது. அதை தேடுவதற்காக முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் மற்றவர்களும் அந்த இடத்தில் தங்கினோம். நாங்கள் தங்கிய இடத்தில் தண்ணீர் இல்லை. அப்பொழுது அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடம் சிலர் வந்து, உங்கள் மகளான ஆயிஷா அவர்கள் செய்ததை பார்த்தீர்களா? முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் மக்களையும் இங்கே தங்க செய்து விட்டார். அவர்கள் தங்கிய இடத்திலும் தண்ணீர் இல்லை, அவர்களுடனும் தண்ணீர் எடுத்து வரவில்லை என்று முறையிட்டார்கள். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் என் அருகே வந்தபொழுது முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய தலையை என்னுடைய மடி மீது வைத்து தூங்கிக் கொண்டிருந்தார்கள். முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் மக்களையும் தங்க வைத்து விட்டாயே, அவர்கள் தங்கிய இடத்திலும் தண்ணீர் இல்லை,
அவர்களிடம் தண்ணீர் இல்லை என்று கூறினார்கள். அவர்கள் எதை சொல்ல அல்லாஹ் நாடினானோ அதையெல்லாம் சொல்லிவிட்டு தங்களுடைய கையால் என்னுடைய இடுப்பில் குத்தினார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய தலை என்னுடைய மடியின் மீது இருந்ததால் நான் அசையாமல் இருந்தேன். முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காலையில் விழித்தெழுந்த போதும் தண்ணீர் கிடைக்கவில்லை. அப்பொழுது அல்லாஹ் இந்த தயம்மத்துடைய வசனத்தை அருளினான். எல்லோரும் தயம்மம் செய்தார்கள். இதை பற்றி பின்னர் உசைத் இப்னு ஹுலைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், அபூபக்கருடைய குடும்பத்தார்களே, உங்களின் மூலமாக ஏற்பட்ட பரக்கத்துக்களில் இது முதலாவது இல்லை. இதற்கு முன்பும் உங்களின் மூலம் எத்தனையோ பரக்கத்துக்கள் ஏற்பட்டுள்ளன என்று கூறினார்கள். சுப்ஹானல்லாஹ். அப்பொழுது நான் இருந்த ஒட்டகத்தை எழுப்பிய பொழுது அதன் அடியில் காணாமல் போன என்னுடைய கழுத்தணி கிடந்ததை கண்டோம் என ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவித்தார்கள். எனக்கு முன்னர் யாருக்கும் கொடுக்கப்படாத 5 விஷயங்கள் எனக்கு கொடுக்கப்பட்டுள்ளன. எதிரிகளுக்கும் எனக்கும் இடையில் 1 மாத கால பயணம் செய்யும் இடைவெளி இருந்தாலும் அவர்களுடைய உள்ளத்தில் பயம் ஏற்படுத்துவதன் மூலம் நான் உதவப்பட்டுள்ளேன். பூமி முழுவதும் சுத்தம் செய்யத்தக்கதாகவும் தொழுகுமிடமாகவும் எனக்கு ஆக்கப்பட்டுள்ளது. என்னுடைய சமுதாயத்தில் தொழுகையின் நேரத்தை அடைந்தவர்கள் இருக்கும் இடத்தில் தொழுது கொள்ளட்டும். போரில் கிடைக்கின்ற பொருட்கள் எனக்கு ஹலாலாக்கப்பட்டுள்ளன. எனக்கு முன்பு ஹலாலாக்கப்பட்டதில்லை. மறுமையில் சிஃபார் செய்யக்கூடிய வாய்ப்பு எனக்கு கொடுக்கப்பட்டுள்ளது. ஒவ்வொரு நபியும் தங்களுடைய சமூகத்திற்கு மட்டுமே நபியாக அனுப்பப்பட்டார்கள். ஆனால் மனித இனம் முழுமைக்கும் நபியாக என்னை அல்லாஹ் அனுப்பியிருக்கின்றான் என்று முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள் என ஜாபிர் இப்னு அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவித்தார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் தங்களுடைய சகோதரி அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களிடமிருந்து ஒரு கழுத்தணியை இரவல் வாங்கி வந்திருந்தார்கள். அந்த கழுத்தணி காணாமல் போனது. இதை அறிந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு மனிதரை அனுப்பி அந்த கழுத்தணியை தேடி வருமாறு கூறினார்கள். தேடி போனவர்கள் அதை கண்டெடுத்தார்கள். தேடி போன அந்த இடத்தில் தொழுகையின் நேரம் வந்துவிட்டது. அவர்களிடம் தண்ணீர் இருக்கவில்லை. எனவே ஒழுவின்றி தொழுது விட்டார். இதை பற்றி முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் முறையிட்டார்கள். அப்பொழுது அல்லாஹ் தயம்மமுடைய இந்த வசனத்தை அருளினான். அப்பொழுது உசைத் இப்னு ஹுலைர் ரலியல்லாஹு அன்ஹு என்பவர்கள் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களிடம், அல்லாஹ் உங்களுக்கு நற்கூலியை தருவானாக. அல்லாஹ்வின் மீது ஆணையாக நீங்கள் வெறுக்கக்கூடிய எந்த ஒரு விஷயம் உங்களுக்கு ஏற்பட்டாலும் அதை உங்களுக்கும் மற்ற முஸ்லிம்களுக்கும் நலமானதாக அல்லாஹ் ஆக்கிவிடுகின்றான் என்று கூறினார்கள் என அறிவித்தார்கள். நானும் முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மனைவியுமான மைமூனாவின் அடிமை அப்துல்லா இப்னு யசாரும் அபு சுஹைம் இப்னு அல் ஹாரித் இப்னு அல் சிம்மத்தில் அன்சாரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடம் சென்றோம். எங்களிடம் முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பீர் ஜமல் என்ற இடத்திலிருந்து வந்து கொண்டிருந்தார்கள். அப்பொழுது ஒருவர் அவர்களை சந்தித்து சலாம் கூறியதற்கு முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பதில் சொல்லாமல் ஒரு சுவர் பக்கம் சென்று அதில் கையை அடித்து தங்களுடைய முகத்தையும் 2 கைகளையும் தடவிய பின்னர் அவர்களுடைய சலாத்திற்கு பதில் கூறினார்கள் என்று அபு சுஹைம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறினார்கள் என அபு உமைர் அவர்கள் அறிவித்தார்கள். ஒருவர் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடம் வந்து, நான் குளிப்பு கடமையானவனாக ஆகிவிட்டேன், தண்ணீர் கிடைக்கவில்லை, என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டபொழுது அங்கிருந்த அம்மார் இப்னு யாசிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடம், நானும் நீங்களும் ஒரு பயணத்தில் சென்றோம். அப்பொழுது தண்ணீர் கிடைக்காததால் நீங்கள் தொழுகவில்லை. நானோ மண்ணில் புரண்டுவிட்டு தொழுதேன். இந்த நிகழ்ச்சியை முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் நான் சொன்ன பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய 2 கைகளையும் தரையில் அடித்து அவற்றில் ஊதிவிட்டு அவ்விரு கைகளால் தங்களுடைய முகத்தையும் 2 முன் கைகளையும் தடவி காண்பித்து, இவ்வாறு செய்திருந்தால் அது உனக்கு போதுமானதாக இருந்தது என கூறிய சம்பவம் உங்களுக்கு நினைவில்லையா என்று கேட்டார்கள் என அப்துர் ரஹ்மான் ஹப்சா அவர்கள் கூறினார்கள். முந்தைய ஹதீஸ் இங்கே இடம்பெற்றிருக்கின்றது. அத்தோடு சுஅபா என்பவர்கள் 2 கைகளால் பூமியில் அடித்து அவற்றை தன்னுடைய வாயின் பக்கம் நெருங்கி ஊதிவிட்டு பிறகு தன்னுடைய முகத்தையும் 2 கைகளையும் தடவினார்கள் என்று குறிப்பிட்டார் என குறிப்பிடப்பட்டுள்ளது. நான் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடம் இருந்தேன். அப்பொழுது அம்மார் இப்னு யாசிர் ரலியல்லாஹு அன்ஹு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடம், நாம் ஒரு பயணத்தில் சென்றபோது குளிப்பு கடமையாகிவிட்டது என்று கூறி தயம்மம் செய்து காட்டினார்கள். அப்போது 2 கைகளிலும் ஊதி காட்டினார்கள் என அப்துர் ரஹ்மான் இப்னு அப்சா அவர்கள் அறிவித்தார்கள்.
நானோ மண்ணில் புரண்டேன். இந்த நிகழ்ச்சியை முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் சொன்ன பொழுது அவர்கள் முன்கைகளும் முகமும் போதுமானதாக இருந்தது என அமல்லாஹு அவர்களிடம் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடம் இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள் என குறிப்பிட்டார்கள். அப்துர் ரஹ்மான் இப்னு ஹப்ஸா அவர்கள் தெரிவித்தார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய 2 கைகளையும் தரையில் அடித்து தங்களுடைய முகத்தையும் 2 முன் கைகளையும் தடவி காண்பித்தார்கள் என அம்மார் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவித்தார்கள். நாங்கள் முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு பயணம் சென்றோம். அப்பொழுது இரவினுடைய கடைசி நேரம் வந்துவிட்டது. எங்களுக்கு தூக்கம் மேலிட்டது. பயணிகளுக்கு அதைவிட இன்பமான தூக்கம் எதுவுமே இருக்க முடியாது. அந்த தூக்கத்திலிருந்து எங்களை அதிகாலை சூரிய வெப்பம்தான் எழுப்பியது. முதலாக தூக்கத்திலிருந்து எழுந்தவர் இன்னவர், அடுத்து இன்னவர், அவரை அடுத்து இன்னவர். இந்த ஹதீஸ் அறிவிப்பாளர்களில் ஒருவரான அபு ரஸா எழுந்தவர்களுடைய பெயர்களை குறிப்பிட்டு கூறினார்கள். அவருக்கு அடுத்த அறிவிப்பாளரான அவுஃப் அவர்களின் பெயர்களை மறந்துவிட்டார். 4வதாக தூக்கத்திலிருந்து எழுந்தவர் உமர் இப்னு கத்தாப் அவர்கள் ஆவார்கள். முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தூங்கினால் அவர்கள் தாமாகவே தூக்கத்திலிருந்து விழிக்கும் வரை வேறு யாராலும் எழுப்பப்பட மாட்டார்கள். காரணம், அவர்களுடைய தூக்கத்தில் என்ன செய்தி வரும் என்பது எங்களுக்கு தெரியாது. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தூக்கத்தை விட்டு எழுந்து மக்களுக்கு ஏற்பட்ட சுபஹு தொழுகை தவறிப்போன இந்த நிலையை பார்த்ததும் அல்லாஹு அக்பர் என்று சத்தமிட்டார். அவர் திடகாத்திரமான மனிதராக இருந்தார். அவர்கள் சப்தமிட்டு தக்பீர் முழங்கிக் கொண்டே இருந்தார். அவர்களுடைய சத்தத்தை கேட்டு முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் தூக்கத்திலிருந்து எழுந்தார்கள். உடனே மக்கள் தங்களுக்கு ஏற்பட்ட இந்த நிலையை முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் முறையிட்டார்கள். அப்பொழுது அதனால் எந்த பாதிப்பும் இல்லை, நீங்கள் இங்கே இருந்து புறப்படுங்கள் என்று முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிவிட்டு அந்த இடத்தை விட்டு புறப்பட்டார்கள். சிறிது தூரம் சென்றதும் அங்கே தங்கி ஒழு செய்ய தண்ணீர் கொண்டு வர செய்து அதில் ஒழு செய்தார்கள். தொழுகைக்காக அழைப்பு கொடுக்கப்பட்டது. மக்களுக்கு தொழுகை நடத்தினார்கள். முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகையை முடித்துவிட்டு திரும்பி பார்த்த பொழுது அங்கே ஒருவர் கூட்டத்தோடு தொழுகாமல் தனியாக இருந்தார். ஜமாத்தோடு நீ தொழுகாமல் இருக்க காரணம் என்ன என்று கேட்ட பொழுது எனக்கு குளிப்பு கடமையாகிவிட்டது, தண்ணீர் இல்லை என்று அவர் கூறினார். மண்ணில் தயம்மம் செய், அது உனக்கு போதுமானது என்று முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். பின்னர் முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பயணத்தை தொடங்கினார்கள். அப்பொழுது மக்கள் அவர்களிடம் சென்று தாகமாக இருக்கிறது, தண்ணீர் இல்லை என்று முறையிட்டார்கள். உடனே முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய வாகனத்திலிருந்து இறங்கி ஒரு மனிதரையும் அவர் பெயரை அபு ரஸா என்று குறிப்பிட்டார்கள். அவுஃப் என்பவரை மறந்துவிட்டார். அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களையும் அழைத்து நீங்கள் 2 பேரும் சென்று தண்ணீரை தேடுங்கள் என்று கூறினார்கள். அவர்கள் இருவரும் தண்ணீரை தேடிச் சென்று கொண்டிருந்த பொழுது வழியில் ஒரு பெண்ணை சந்தித்தார்கள். அவள் ஒரு ஒட்டகத்தின் மீது 2 தோல் பைகளில் தண்ணீர் வைத்துக் கொண்டு அதற்கு இடையில் அமர்ந்திருந்தார். தண்ணீர் எங்கே கிடைக்கிறது என்று அந்த இருவரும் அந்த பெண்மணியிடம் கேட்டார்கள். தண்ணீர் ஒரு நாள் பயண தூரத்தில் இருக்கின்றது, எங்களுடைய ஆண்கள் தண்ணீருக்காக பின்தங்கிவிட்டார்கள் என அப்பெண் கூறினாள். அப்படியானால் நீ புறப்படு என்று அந்த இருவரும் அந்த பெண்ணிடம் கூறினார்கள். எங்கே என்று அவள் கேட்டாள். அல்லாஹ்வின் தூதரிடம் என்று கூறினார்கள். மதம் மாறியவர் என்று கூறப்படுகிறாரே அவரிடத்திலா என்று அந்த பெண் கேட்டாள். நீ கூறுகிற அவரேதான் என்று கூறிவிட்டு அவளை முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடம் அழைத்து வந்து நடந்ததை கூறினார்கள். அந்த பெண்ணை அவளுடைய ஒட்டகத்திலிருந்து இறங்கச் சொல்லுங்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிவிட்டு ஒரு பாத்திரத்தை கொண்டு வர சொல்லி அந்த 2 தோல் பைகளில் இருந்த தண்ணீரை பாத்திரங்களில் நிரப்பினார்கள். பின்னர் அந்த 2 தோல் பைகளின் அடிப்புற வாயை கட்டிவிட்டு தண்ணீர் செலுத்தும் மேற்புற வாயை கட்டாமல் விட்டுவிட்டார்கள். எல்லோரும் வந்து தண்ணீர் குடியுங்கள், சேகரித்து வையுங்கள் என்று மக்களுக்கு அறிவிக்கப்பட்டது. விரும்பியவர்கள் குடித்தார்கள், விரும்பியவர்கள் பாத்திரங்களில் எடுத்து வைத்தார்கள். குளிப்பு கடமையான அவர்கள்தான் கடைசியாக வந்தவர்கள். அவருக்கு ஒரு பாத்திரம் தண்ணீர் கொடுத்து இதை கொண்டு உம் மீது ஊற்றிக்கொள்ளுங்கள் என்று முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அந்த பெண் தன்னுடைய தண்ணீர் எந்தெந்த வகையிலெல்லாம் பயன்படுத்தப்படுகிறது என்பதை கவனித்துக் கொண்டே நின்றாள். அல்லாஹ்வின் மீது ஆணையாக அவளுடைய உள்ளத்தில் முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது இருந்த வெறுப்பு நீங்கிவிட்டது. சுப்ஹானல்லாஹ். அந்த 2 தோல் பைகளிலிருந்து முதலில் தண்ணீரை எடுக்கும் பொழுது இருந்ததை விட அதிகமான தண்ணீர் பிறகு அந்த தோல் பையில் இருப்பதை போன்று எங்களுக்கு தெரிந்தது. தண்ணீர் குறையவே இல்லை. சுப்ஹானல்லாஹ். அந்த பெண்ணுக்கு ஏதாவது சேகரித்து கொடுங்கள் என்று இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள்.
அவளுக்காக பேத்தம்பழம், மாவு போன்றவற்றை சேகரித்தார்கள். அவளுக்கு போதுமாக உணவு சேர்ந்து விட்டது. அதை துணியில் வைத்து கட்டி அவளை ஒட்டகத்தின் மீது அமரச் செய்து உணவு பொட்டலம் உள்ள துணியை அவளுக்கு முன்னால் வைத்தார்கள். பின்னர் அந்த பெண்ணிடம், உன்னுடைய தண்ணீரிலிருந்து எதையும் நாங்கள் குறைக்கவில்லை, அல்லாஹ்தான் எங்களுக்கு தண்ணீர் புகட்டினான் என்பதை தெரிந்து கொள் என்று முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அந்த பெண் தன்னுடைய குடும்பத்தினரிடம் குறிப்பிட்ட நேரத்தை விட தாமதமாக வந்தபொழுது, பெண்ணே, பின்னே நீ பிந்தி வர காரணம் என்ன என்று கேட்டபொழுது, ஒரு ஆச்சரியமான விஷயம் நிகழ்ந்தது. 2 மனிதர்கள் என்னை சந்தித்து மதம் மாறியவர்கள் என்று கூறப்படக்கூடிய அந்த மனிதர்களிடம் என்னை அழைத்துச் சென்றார்கள். அவர் இப்படியெல்லாம் செய்தார் என நடந்த நிகழ்ச்சிகளை கூறினாள். அவள் தன் கையின் நடு விரலையும் ஆட்காட்டி விரலையும் வானத்தின் பக்கம் உயர்த்து, அல்லாஹ்வின் மீது ஆணையாக, இந்த வானத்திற்கும் அந்த பூமிக்கும் இடையிலுள்ள சூனியக்காரர்களில் அவர் மிக சிறந்தவராகவே இருக்க வேண்டும், அல்லது அல்லாஹ்வின் மீது ஆணையாக அவர் இறை தூதராக இருக்க வேண்டும் என்று அவள் கூறினாள். சுப்ஹானல்லாஹ். பின்னர் முஸ்லிம்கள் அந்த பெண்ணை சுற்றி வாழ்ந்தவர்களை எதிர்த்து போராடினார்கள். அப்பொழுது அந்த பெண் எந்த குடும்பத்தை சார்ந்துள்ளாளோ அந்த குடும்பத்தை அவர்கள் ஒன்றும் செய்யவில்லை. ஒருமுறை அந்த பெண் தங்களுடைய கூட்டத்தார்களிடம், இந்த முஸ்லிம்கள் வேண்டுமென்றே உங்களிடம் போரிடாமல் உங்களை விட்டுவிடுகிறார்கள் என்றே கருதுகிறேன், எனவே நீங்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ள விரும்புகிறீர்களா என்று கேட்டபொழுது அவர்கள் எல்லோரும் அவளுடைய பேச்சுக்கு கட்டுப்பட்டு இஸ்லாத்தில் இணைந்தார்கள் என இம்ரான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவித்தார்கள். குளிப்பு கடமையானவர்களுக்கு தண்ணீர் கிடைக்காவிட்டாலும் அவர்கள் தொழுக வேண்டும் அல்லவா என அப்துல்லா இப்னு மசூத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடம் அபு மூசா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கேட்டதற்கு, இந்த விஷயத்தில் நாம் சலுகை அளித்தால் குளிர் ஏற்பட்டால் கூட மக்கள் தயமம் செய்து தொழுக ஆரம்பித்து விடுவார்கள் என்று அப்துல்லா இப்னு மசூத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அம்மார் இப்னு யாசிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடம் தண்ணீர் கிடைக்காவிட்டால் தயமம் செய்தால் போதுமானது என்று சொன்ன செய்தியை நீர் என்ன செய்வீர் என்று அவர் கேட்டார். அதற்கு அம்மார் ரலியல்லாஹு அன்ஹு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடம் அந்த செய்தியை கூறிய பொழுது, அதை உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை என்பது உமக்கு தெரியாதா என்று அப்துல்லா இப்னு மசூத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கேட்டார்கள். இதற்காகத்தான் தயம்மம் செய்வதை அப்துல்லா இப்னு மசூத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வெறுத்திருக்க கூடுமோ என ஷஹீக் அவர்களிடம் நான் கேட்டதற்கு அவர் ஆம் என பதிலளித்தார்கள் என அமைஸ் அவர்கள் அறிவித்தார்கள். நான் அப்துல்லா இப்னு மசூத் ரலியல்லாஹு அன்ஹு மற்றும் அபு மூசா அஸரி அவர்களிடம் இருந்தேன். அப்பொழுது அபு மூசா அப்துல்லா இப்னு மசூத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடம், குளிப்பு கடமையானவர்கள் 1 மாத தூர பயணத்திலும் தண்ணீரை பெறவில்லை என்றால் அவர்கள் தயம்மம் செய்து தொழுக வேண்டியதில்லையா? மாயிதா என்ற அத்தியாயத்தில் வரும், நீங்கள் தண்ணீரை பெறவில்லை என்றால் சுத்தமான மண்ணில் தயம்மம் செய்யுங்கள் என்ற வசனத்தை என்ன செய்வீர்கள் என்று கேட்டதற்கு, இந்த விஷயத்தில் பொது அனுமதி கொடுக்கப்பட்டால் தண்ணீர் கொஞ்சம் குளிராக இருக்கும் பொழுதெல்லாம் மக்கள் தண்ணீரில் ஒழு செய்வதை விட்டுவிட்டு மண்ணில் தயம்மம் செய்து விடுவார்கள் என அப்துல்லா இப்னு மசூத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறினார்கள். அப்பொழுது இதற்காகத்தான் தயம்மம் செய்வதை நீங்கள் வெறுத்தீர்களா என்று கேட்டதற்கு ஆம் என்று பதிலளித்த போது, என்னை ஒரு வேலைக்காக முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அனுப்பி வைத்த பொழுது எனக்கு கிடைக்கவில்லை, எனவே பிராணிகள் மண்ணில் புரளுவதை போன்ற புரண்டேன். இந்த செய்தியை முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் நான் சொன்ன பொழுது முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய 2 கைகளால் பூமியில் ஒரு அடி அடித்து பிறகு 2 கைகளையும் தட்டிவிட்டு தங்களுடைய வலது கரத்தால் இடது புறங்கையை தடவினார்கள், அல்லது தங்களுடைய இடது கரத்தால் வலது புறங்கையை தடவினார்கள். பிறகு 2 கைகளால் தங்களுடைய முகத்தில் தடவிவிட்டு, இப்படி செய்வது உமக்கு போதுமானதாக இருந்தது என்று கூறினார்கள் என்ற செய்தியை உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடம் அம்மா சொன்னதை நீங்கள் கேள்விப்படவில்லையா என அபு மூசா அவர்கள் கேட்டதற்கு, அம்மா சொன்னதில் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் திருப்திப்படவில்லை என்பது உமக்கு தெரியாதா என அப்துல்லா இப்னு மசூத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் திரும்ப கேட்டார்கள் என ஷஹீக் அறிவித்தார். மற்றொரு அறிவிப்பில், நான் அப்துல்லா இப்னு மசூத் ரலியல்லாஹு அன்ஹு மூசா ரலியல்லாஹு அன்ஹு ஆகியோரோடு இருந்த பொழுது அபு மூசா அவர்கள் அப்துல்லா இப்னு மசூத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை நோக்கி, என்னையும் உங்களையும் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு வேலைக்காக அனுப்பிய பொழுது எனக்கு குளிப்பு கடமையாகிவிட்டு மண்ணில் நான் புரண்டதும் பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் அந்த விஷயத்தை சொன்னபொழுது முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய முகத்தையும் 2 கைகளையும் ஒரு முறை தடவிவிட்டு, இப்படி நீ செய்திருந்தால் அது உமக்கு போதுமானது என்று கூறினார்கள் என உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடம் அம்மார் அவர்கள் கூறியதை நீர் கேள்விப்பட்டதில்லையா
என அபு மூசா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கேட்டார்கள் என சஹீஹ் வாயிலாக யாலா அவர்கள் அறிவித்தார்கள். அல்ஹம்துலில்லாஹ். சஹீஹுல் புகாரியில் தயம்மம் பற்றி இவ்வளவு ஹதீஸ்கள் இருக்கின்றன. இவைகள் அனைத்தையும் படித்து தெரிந்து கொள்ளுங்கள். இன்ஷா அல்லாஹ். எந்த நிலையிலும் தொழுகையை விட அனுமதி இல்லை. குளிர்காலங்களில் தண்ணீர் சிறிது சூடுபடுத்தி ஒழு செய்து கொண்டு தொழுதுதான் ஆக வேண்டும். தண்ணீர் கிடைக்காத காடுகளில் எங்கேயாவது வெளியில் பிரயாணம் சென்றாலும் கூட மண்ணில் கைகளை தட்டி முகத்தில் ஒரு முறையும் 2 கைகளையும் தடவிக்கொண்டு தயம்மம் செய்து தொழுக வேண்டும். இதுவே அல்லாஹு தஆலா குர்ஆனிலும் கூறியிருக்கின்றான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் செய்து காட்டியிருக்கின்றார்கள். இன்ஷா அல்லாஹ். அல்லாஹு தஆலா நமக்கு ஒரு நேர தொழுகை கூட கலா இல்லாமல் அந்தந்த நேரங்களில் தொழுகக்கூடிய பாக்கியத்தை தந்தல்வானாக. ஆமீன். அல்லாஹு தஆலா நமக்கு உடல் ஆரோக்கியத்தையும் உள்ள நலத்தையும் தந்தல்வானாக. ஆமீன். அல்லாஹு தஆலா நமக்கு நீண்ட ஆயுளையும் நல்ல ஹிதாயத்தையும் தந்தல்வானாக. ஆமீன். நாம் தொழுகும் பொழுது உள்ளச்சத்தையும் பயபக்தியையும் அல்லாஹ் நமக்கு தருவானாக. ஆமீன். குர்ஆனை தஜ்வீதுடனும் தர்ஜுமாவுடனும் அனுதினம் அழகிய முறையில் ஓதக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹு தஆலா நமக்கு தந்தல்வானாக. ஆமீன். அல்ஹம்துலில்லாஹ். இதுவரை பொறுமையாக பயான் கேட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய ஹதீஸ்களை கேட்டு ஸலவாத்துக்குரிய உங்கள் அனைவருக்கும் அல்லாஹ் தஆலா நற்கூலியை தந்தருள்வானாக. ஆமீன். குர்ஆன் மூலம் சில துஆக்களை நாம் இப்பொழுது பார்க்கலாம். பொறுமையோடும் கவனமோடும் ஆர்வத்தோடும் ஆமீன் கூறி துஆவை கேட்டுக்கொள்ளுங்கள். நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து மற்ற பயான்களையும் கேட்டு பயனடையுங்கள். ஏதாவது தலைப்பில் பயான் வேண்டுமென்றால் கீழே கமெண்டில் கேளுங்கள். இன்ஷா அல்லாஹ். அடுத்த பயானாக தர முயற்சி செய்கின்றேன். தயம்மத்தின் சட்டங்கள் பற்றி நமது சேனலில் பயான் இருக்கின்றது. இன்ஷா அல்லாஹ். அந்த பயானை பிளேலிஸ்டில் சென்று பார்த்து பயனடையுங்கள். அந்த துஆவை இப்பொழுது கேட்கலாம். ஆமீன் சொல்லி நீங்களும் துஆ செய்து கொள்ளுங்கள். அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யிதினா முஹம்மதின் வ அலா ஆலி சய்யிதினா முஹம்மதின் வ பாரிக் வ ஸல்லிம் அலைஹி. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار. யா அல்லாஹ், என்னுடைய இறைவனே, எங்களுக்கு இந்த உலகத்திலும் நட்பாக்கியங்களை தந்தல்வாயாக, மறுமையிலும் நட்பாக்கியங்களை தந்தல்வாயாக. இன்னும் எங்களை நரக நெருப்பின் வேதனையிலிருந்து காத்தல்வாயாக. ஆமீன். யா அல்லாஹ், எங்களுக்கு பொறுமையை தந்தல்வாயாக, எங்கள் பாதங்களை உறுதியாக்குவாயாக. காஃபிரான மக்கள் மீது நாங்கள் வெற்றியடைய உதவி செய்வாயாக. ஆமீன். யா அல்லாஹ், நாங்கள் மறந்து போயிருப்பினும் நாங்கள் தவறு செய்திருப்பினும் எங்களை குற்றம் பிடிக்காமல் இருப்பாயாக. ஆமீன். யா அல்லாஹ், எங்களுக்கு முன் சென்றோர் மீது சுமத்திய சுமையை போன்று எங்கள் மீது சுமக்காதிருப்பாயாக. ஆமீன். யா அல்லாஹ், எங்கள் சக்திக்கு அப்பாற்பட்ட எங்களால் தாங்க முடியாத சுமையை எங்கள் மீது சுமத்தாதிருப்பாயாக. ஆமீன். எங்கள் பாவங்களை நீக்கி பொறுத்தருள்வாயாக. ஆமீன். எங்களை மன்னித்து அருள் புரிவாயாக. ஆமீன். யா அல்லாஹ், எங்கள் மீது கருணை புரிவாயாக. ஆமீன். யா அல்லாஹ், நீயே எங்களுடைய பாதுகாவலன். காஃபிரான கூட்டத்தார் மீது நாங்கள் வெற்றியடைய எங்களுக்கு நீ உதவி செய்தருள்வாயாக. ஆமீன். யா அல்லாஹ், நீ எங்களுக்கு நேர்வழியை காட்டிய பிறகு எங்களுடைய இதயங்களை அதிலிருந்து தவறுமாறு செய்துவிடாதே. இன்னும் நீ உன்னுடைய புறத்திலிருந்து எங்களுக்கு ரஹ்மத் என்னும் நல்லருளை அளிப்பாயாக. ஆமீன். நிச்சயமாக நீயே பெரும் கொடையாளன் ஆவாய். யா அல்லாஹ், நிச்சயமாக நீ மனிதர்களெல்லாம் எந்த சந்தேகமும் இல்லாத ஒரு நாளில் ஒன்று சேர்ப்பவனாக இருக்கின்றாய். நிச்சயமாக அல்லாஹ் வாக்குறுதி மீறமாட்டான். யா அல்லாஹ், நிச்சயமாக நாங்கள் உன்மீது நம்பிக்கை கொண்டிருக்கின்றோம். எங்களுக்கு எங்களுடைய பாவங்களை மன்னித்தருள் புரிவாயாக. ஆமீன். நரக வேதனையிலிருந்து எங்களை காப்பாற்றி அருள் புரிவாயாக. ஆமீன். யா அல்லாஹ், உன்னிடமிருந்து எனக்காக ஒரு பரிசுத்தமான சந்ததியை கொடுத்தருள்வாயாக. நிச்சயமாக நீ பிரார்த்தனை செவி மடுப்பவனாக இருக்கின்றாய். யா அல்லாஹ், நீ அருளிய வேதத்தை நாங்கள் நம்புகின்றோம், உன்னுடைய தூதரையும் பின்பற்றுகின்றோம். எனவே எங்களை சத்தியத்திற்கு சாட்சி சொல்பவர்களோடு எங்களை எழுதுவாயாக. ஆமீன். யா அல்லாஹ், எங்கள் பாவங்களையும் எங்கள் காரியங்களில் நாங்கள் வரம்பு மீறி செய்தவற்றையும் மன்னித்தருள்வாயாக. ஆமீன். எங்கள் பாதங்களை உறுதியாக இருக்கச் செய்வாயாக. ஆமீன்.
காபிர்களுடைய கூட்டத்தினருக்கு எதிராக எங்களுக்கு நீ உதவி செய்தருள்வாயாக. ஆமீன். யா அல்லாஹ், நாங்கள் இந்த வேதத்தின் மீது நம்பிக்கை கொண்டோம். எனவே இந்த வேதம் சத்தியமானது என்று சாட்சி சொல்வோரோடு எங்களை நீ பதிவு செய்து கொள்வாயாக. ஆமீன். யா அல்லாஹ், எங்களுக்கு நாங்களே தீங்கிழைத்துக் கொண்டோம். நீ எங்களை மன்னித்து கிருபை செய்யாவிட்டால் நாங்கள் நஷ்டமடைந்தவர்களாக ஆகிவிடுவோம். யா அல்லாஹ், எங்களுக்கும் எங்கள் கூட்டத்தாருக்கும் இடையே நியாயமான தீர்ப்பு வழங்குவாயாக. ஆமீன். தீர்ப்பளிப்பவர்களில் நீயே மிக மேலானவன். யா அல்லாஹ், எங்கள் மீது பொறுமையையும் உறுதியையும் பொழிவாயாக. ஆமீன். முஸ்லிம்களாக உனக்கு முற்றிலும் வழிபட்டவர்களாக எங்களை ஆக்கி எங்களுடைய ஆத்மாக்களை கைப்பற்றிக் கொள்வாயாக. ஆமீன். யா அல்லாஹ், எனக்கு எதை பற்றிய ஞானம் இல்லையோ அதை உன்னிடத்திலே கேட்பதை விட்டும் உன்னிடம் நான் பாதுகாப்பு தேடுகின்றேன். நீ என்னை மன்னித்து எனக்கு அருள் புரியவில்லை என்றால் நஷ்டமடைந்தவர்களில் நான் ஆகிவிடுவேன். யா அல்லாஹ், என்னுடைய இறைவனே, தொழுகையை நிலைநிறுத்துவோராக என்னையும் என்னுடைய சந்ததியில் உள்ளவர்களையும் ஆக்கி அருள் புரிவாயாக. ஆமீன். யா அல்லாஹ், என்னுடைய பிரார்த்தனைகளை ஏற்றுக்கொள்வாயாக. ஆமீன். யா அல்லாஹ், எங்களுடைய இறைவனே, என்னையும் என் பெற்றோர்களையும் முஃமின்களையும் கேள்வி கணக்கு கேட்கக்கூடிய மறுமை நாளில் மன்னித்தருள்வாயாக. ஆமீன். யா அல்லாஹ், நான் சிறு பிள்ளையாக இருந்த பொழுது என்னை பரிவோடும் பாசத்தோடும் என்னுடைய பெற்றோர்கள் வளர்த்து பாதுகாத்ததைப் போல நீ அவர்களை பாதுகாத்துக் கொள்வாயாக. ஆமீன். யா அல்லாஹ், நீ உன்னிடமிருந்து எங்களுக்கு ரஹமத்தை அருள்வாயாக. ஆமீன். இன்னும் நீ எங்களுக்கு எங்கள் காரியத்தை பலனுள்ளதாக சீர்திருத்தி தருவாயாக. ஆமீன். யா அல்லாஹ், எனக்காக என் நெஞ்சத்தை உறுதிப்படுத்தி விரிவாக்கி தருவாயாக. ஆமீன். என் காரியத்தை எனக்கு எளிதாக்கி வைப்பாயாக. ஆமீன். என்னுடைய நாவில் உள்ள முடிச்சுகளை அவிழ்ப்பாயாக. என் சொல்லை அவர்கள் விளங்கிக் கொள்வதற்காக. யா அல்லாஹ், கல்விஞானத்தை எனக்கு அதிகப்படுத்தி தந்தருள்வாயாக. ஆமீன். யா அல்லாஹ், நீ என்னை சந்ததி இல்லாமல் ஒற்றையாக விட்டுவிடாதே. நீயோ அனந்தரம் கொள்வோரில் மிகவும் மேலானவன். யா அல்லாஹ், இவர்கள் என்னை பொய்ப்பிப்பதன் காரணமாக நீ எனக்கு உதவி செய்வாயாக. ஆமீன். யா அல்லாஹ், நீ மிகவும் பாக்கியமுள்ள இறங்கும் தளத்தில் என்னை இறக்கி வைப்பாயாக. நீயே பத்திரமாக இறக்கி வைப்பவர்களில் மிகவும் மேலானவன். யா அல்லாஹ், என்னை அநியாயக்காரர்களுடைய சமூகத்தோடு என்னை சேர்த்து வைக்காதிருப்பாயாக. ஆமீன். யா அல்லாஹ், ஷைத்தானுடைய தூண்டுதல்களிலிருந்து நான் உன்னை கொண்டு காவல் தேடுகிறேன். இன்னும் அவை என்னிடம் நெருங்காமல் இருக்கவும் என்னுடைய இறைவனே, நான் உன்னிடத்தில் காவல் தேடுகிறேன். யா அல்லாஹ், நாங்கள் உன் மீது ஈமான் கொண்டிருக்கின்றோம். நீ எங்களுடைய குற்றங்களை மன்னித்து எங்கள் மீது கிருபை செய்வாயாக. ஆமீன். கிருபையாளர்கள் எல்லாம் மிகவும் மேலானவனே. யா அல்லாஹ், நீ என்னை மன்னித்து கிருபை செய்தருள்வாயாக. நீதான் கிருபையாளிகள் எல்லாம் மிகவும் மேலானவன். யா அல்லாஹ், எங்களை விட்டும் நரகத்தின் வேதனையை திருப்புவாயாக. நிச்சயமாக அதன் வேதனை நிரந்தரமானதாகும். யா அல்லாஹ், எங்களுடைய மனைவியர்களிடமும் எங்களுடைய சந்ததியர்களிடமிருந்து எங்களுக்கு கண்களில் குளிர்ச்சியை தந்தருள்வாயாக. இன்னும் பயபக்தியுடையவர்களுக்கு எங்களை இமாமாக வழிகாட்டியாக ஆக்கியருள்வாயாக. ஆமீன். யா அல்லாஹ், நீ எனக்கு ஞானத்தை அளிப்பாயாக. மேலும் சாலிஹானவர்களோடு நல்லவர்களோடு எங்களை சேர்த்து வைப்பாயாக. ஆமீன். இன்னும் பின் வருபவர்களில் எனக்கு நீ நற்பெயரை ஏற்படுத்துவாயாக. ஆமீன். இன்னும் பாக்கியம் நிறைந்த சொர்க்கவதியின் வாரிசுக்காரர்களில் ஒருவனாக என்னை நீ ஆக்குவாயாக. ஆமீன். இன்னும் மனிதர்கள் உயிர் கொடுத்து எழுப்பப்படக்கூடிய நாளில் என்னை நீ இழிவாக்காமல் இருப்பாயாக. யா அல்லாஹ், என்னையும் என் குடும்பத்தாரையும் இவர்கள் செய்து கொண்டிருக்கிற தீயவற்றிலிருந்து பாதுகாத்தருள்வாயாக. ஆமீன். யா அல்லாஹ், நீ என் மீதும் என் பெற்றோர் மீதும் புரிந்துள்ள உன்னுடைய அருட்கொடைகளுக்காக நான் நன்றி செலுத்தவும் நீ பொரிந்து கொள்ளும் விதத்தில் நான் நன்மைகள் செய்யவும் எனக்கு அருள் செய்வாயாக. ஆமீன். எனக்கு அருள் செய்வாயாக. ஆமீன். யா அல்லாஹ், உன்னுடைய கிருபையை கொண்டு என்னை நல்லடியார்களில் சேர்த்தருள் புரிவாயாக. ஆமீன். யா அல்லாஹ், நிச்சயமாக நான் என்னுடைய ஆத்மாவுக்கே அநியாயம் செய்துவிட்டேன். ஆகவே நீ என்னை மன்னித்தருள்வாயாக. ஆமீன். யா அல்லாஹ், இந்த அக்கிரமக்கார சமுதாயத்தாரை விட்டு என்னை நீ பாதுகாத்தருள்வாயாக. ஆமீன். யா அல்லாஹ், நீ எனக்கு இறக்கி அருளக்கூடிய நல்லவற்றின்பால் நிச்சயமாக நான் தேவையுடையவனாக இருக்கின்றேன்.
யா அல்லாஹ், குழப்பம் செய்யும் இந்த சமூகத்தார்களுக்கு எதிராக எனக்கு நீ உதவி செய்தருள்வாயாக. ஆமீன். யா அல்லாஹ், என்னுடைய இறைவனே, நீ எனக்கு சாலிஹான ஒரு நல்ல மகனை தந்தருள்வாயாக. ஆமீன். என்னுடைய இறைவனே, நீ என் மீதும் என்னுடைய பெற்றோரும் மீதும் புரிந்த நியமத்துக்காக, அருட்கொடைகளுக்காக நன்றி செலுத்தவும், உன்னுடைய திருப்தியை அடையக்கூடிய சாலிஹான நல்ல அமல்களை செய்யவும் எனக்கு அருள்பாலிப்பாயாக. ஆமீன். இதில் எனக்கு உதவுவதற்காக என்னுடைய சந்ததிகளையும் சாலிஹானவர்களாக, நல்லவற்றை அதிகமாக செய்பவர்களாக சீர்படுத்தி தந்தருள்வாயாக. ஆமீன். நிச்சயமாக நான் உன் பக்கமே திரும்புகின்றேன். அன்றியும் நான் முஸ்லிம்களில் நின்றும் உள்ளவனாக, உனக்கு முற்றிலும் வழிபட்டவனாக இருக்கின்றேன். யா அல்லாஹ், எங்களுக்கும் ஈமான் கொள்வதில் எங்களுக்கு முந்தியவர்களான எங்கள் சகோதரர்களுக்கும் மன்னிப்பருள்வாயாக. அன்றியும் ஈமான் கொண்டவர்களை பற்றி எங்களுடைய இதயங்களில் பகையை ஆக்காதிருப்பாயாக. யா அல்லாஹ், நிச்சயமாக நீ மிக இரக்கமுடையவன், கிருபை செய்பவன். யா அல்லாஹ், உன்னை முற்றிலும் நாங்கள் சார்ந்திருக்கின்றோம். நாங்கள் உன்னையே நோக்குகின்றோம். மேலும் உன்னிடமே எங்கள் மேலுதலும் இருக்கின்றது. யா அல்லாஹ், காஃபிர்களுக்கு எங்களை சோதனை பொருளாக ஆக்கிவிடாதே. யா அல்லாஹ், என்று இறைவனே, எங்களுக்கு மன்னிப்பை அருள்வாயாக. நிச்சயமாக நீ யாவரையும் மிகைத்தவன் ஞானமுடையவனுமாக இருக்கின்றாய். யா அல்லாஹ், எங்களுக்கு எங்களுடைய பிரகாசத்தை நீ முழுமையாக்கி வைப்பாயாக. ஆமீன். யா அல்லாஹ், எங்களுக்கு மன்னிப்பருள்வாயாக. ஆமீன். நிச்சயமாக நீ எல்லா பொருட்களின் மீதும் பேராற்றல் உடையவன். யா அல்லாஹ், எனக்காக உன்னிடத்தில் சொர்க்கத்தில் ஒரு வீட்டை கட்டி தந்தருள்வாயாக. ஆமீன். யா அல்லாஹ், எனக்காக உன்னிடத்தில் சொர்க்கத்தில் ஒரு வீட்டை கட்டி தருவாயாக. ஆமீன். யா அல்லாஹ், எனக்காக உன்னிடத்தில் சொர்க்கத்தில் ஒரு வீட்டை கட்டி தந்தருள்வாயாக. ஆமீன். யா அல்லாஹ், எனக்கும் என் பெற்றோருக்கும் என் வீட்டில் நம்பிக்கையாளர்களாக பிரவேசித்த முஃமினான ஆண்களுக்கும் முஃமினான பெண்களுக்கும் நீ மன்னித்தருள்வாயாக. ஆமீன். யா அல்லாஹ், முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சிபாரிஷை எங்களுக்கு தந்தருள்வாயாக. ஆமீன். யா அல்லாஹ், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்காக எந்த கயிறையெல்லாம் கேட்டார்களோ அவை அனைத்தையும் எங்களுக்கு தந்தருள்வாயாக. ஆமீன். யா அல்லாஹ், முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த சர்ரை விட்டு பாதுகாப்பு தேடினார்களோ அதனை விட்டு எங்களை பாதுகாத்தல் புரிவாயாக. ஆமீன். யா அல்லாஹ், எங்களுடைய கபரை சொர்க்கத்தின் பூஞ்சோலையாக மாற்றி அருள்வாயாக. ஆமீன். யா அல்லாஹ், நாங்கள் வாழும் நாட்கள் எல்லாம் நல்ல அமல்கள் அதிகமாக செய்யக்கூடிய பாக்கியத்தை தந்தருள்வாயாக. ஆமீன். யா அல்லாஹ், எங்கள் அனைவருக்கும் ஹஜ்ஜை நசீபாக்குவாயாக. ஆமீன். யா அல்லாஹ், எங்களுக்கு சொர்க்கத்தை வாஜிபாக்கி நரகத்தை ஹராமாக்குவாயாக. ஆமீன். யா அல்லாஹ், இந்த எளிமையான சிறிய துஆவை உன்னுடைய பெரும் கிருபையினால் ஏற்றுக்கொள்வாயாக. ஆமீன். اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. அல்ஹம்துலில்லாஹ். இதுவரை பயான் கேட்டு மற்றும் துஆக்களை கேட்டு ஆமீன் கூறிய உங்கள் அனைவருக்கும் அல்லாஹ் தஆலா நற்கூலியை தந்தருள்வானாக. ஆமீன். ஜஸாக்குமுல்லாஹு கைரன் கசீரா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு வ மக்ஃபிரத்துஹு.